ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. நம்ம ஊரில் ரெசார்ட் போகிறதுக்கு பிளான் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியும்ல. பட் இமேஜின் பண்ணி பாருங்கள், ரெசார்ட் மூணில் இருந்தால் எப்படி இருக்கும். நாசா, ஸ்பேஸ் எக்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இப்போ ஃபுல் ஸ்பீடில் மூணில் ஹோட்டல்ஸ் பில்ட் பண்ண ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் நம்ம எல்லாருமே ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணி மூணில் சில் பண்ணுற பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது என்னென்னா, ஸ்பேஸ் டூரிசம்னா என்ன, மூன் ஹோட்டல் எப்போ வரும், மார்ஸில் செட்டில்மெண்ட் எப்படி, இதெல்லாம் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாம் எக்ஸைட்டிங்கான நியூஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மூணில் ஹோட்டல் பில்ட் பண்ண பிளான் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாசா, ஸ்பேஸ் எக்ஸ், ப்ளூ ஒரிஜின் மாதிரி ப்ரைவேட் ஸ்பேஸ் கம்பெனிஸ் எல்லாம் இப்போ மூணில் போகிறத ஒரு பிஸ்னஸ் மாதிரி மாற்றிட்டாங்க. சயின்ஸ்க்காக இல்லை, மணிக்காக மூன் மிஷன்ஸை பண்ணுறாங்க. 2027 ஜப்பானில் இருக்கிற ஒரு கம்பெனியான த ஸ்பேஸ் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லக்கூடிய கம்பெனி மூணோட ஆர்பிட்டில் ஃபர்ஸ்ட் ஹோட்டலை லான்ச் பண்ண போகிறாங்க. ஹோட்டல்னு சொன்னால் இது லக்ஸரியான ஹோட்டல் மாதிரி இருக்கும். நமக்கு அங்கே கிரேவிட்டி இருக்காது. ஸோ நாம் அங்கே மிதக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். பெரிய விண்டோஸ் இருக்கும். ஸோ மூணில் இருந்து எர்த்தை ஃபுல் வியூவில் பார்க்கலாம். ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ண டிக்கெட் $5 மில்லியன் கிட்ட வருது. அதாவது இந்தியன் மணிக்கு 40 கோடிக்கு மேலும் வரும். பட் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க இந்த ப்ரைஸ் ஃபியூச்சரில் கம்மியாகும்னு சொல்லி. அதுக்கப்புறமா எலான் மஸ்கை பற்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? அவர் ஸ்பேஸில் கிங் மாதிரி இருக்கார். அவரோட ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியில் ஸ்டார்ஷிப்னு ஒரு பெரிய ராக்கெட் க்ரியேட் பண்ணுறாங்க. இது ரீயூசபிள் ராக்கெட். யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணலாம், வேஸ்ட் ஆகாது. அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா மூணில் மனிதர்களை அனுப்புறது. ஆனால் எலான் மஸ்கோட பெரிய எய்ம் என்னன்னா மார்ஸில் மனிதர்களை வாழ வைக்கிறது. எலான் மஸ்க் சொல்கிறாரு 2029 மனிதர்கள் மூணில் இருப்பாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறமா மார்ஸில் ஒரு காலனி, அதாவது ஏர்த்தில் இருக்கிற சிட்டி மாதிரி பில்ட் பண்ணுவோன்னு சொல்லி அவர் ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எலான் மஸ்க் என்ன சொல்கிறாருன்னா, ஏர்த்தில் ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் வந்தால், அதாவது சுனாமி, யுத்தம் இல்லைன்னா அஸ்ட்ராய்ட் வந்துச்சுன்னா அப்போது மனிதர்கள் மார்ஸில் இருந்து அவங்களோட லைஃப்பை சேவ் பண்ணிக்கலாம்னு சொல்லி. ஓகே, இப்போ உங்கள் மைண்டில் ஒரு கேள்வி வரலாம், இதெல்லாம் பில்லியனியர்ஸ் கிட்ட மட்டும்தான் பாசிபிளாக இருக்குமா, நம்ம மாதிரி நார்மலான மக்களுக்கு இந்த ஸ்பேஸுக்கு போகலாமான்னு சொல்லி. ஆனால் உண்மை என்னென்னா, ஆல்ரெடி நார்மலான மக்கள் கூட ஸ்பேஸ் ட்ரிப்பை ட்ரை பண்ணியிருக்காங்க. 2021 ஜாட் இசாக்மேன் சொல்லக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேன், அவர் கூட இன்னும் 3 பேர் ஜாயின் ஆகி ஒரு ஃபுல் ஸ்பேஸ் ட்ரிப்பை வந்திருக்காங்க. இது நாசால இல்லை, பைலட்டும் இல்லை, ஜஸ்ட் அங்கிருந்த மக்கள் மட்டும்தான். இது ஸ்பேஸ் எக்ஸ் அரேஞ்ச் பண்ணிச்சு. மிஷனோட நேம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் 4. அண்ட் இந்த குரூப்பில் ஒரு மெடிக்கல் நர்ஸும் இருந்திருக்காங்க, ஒரு ஆர்டிஸ்ட் கூட இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்தியாவிலையும் ISRO பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஃபியூச்சரில் லோ கோஸ்ட் ஸ்பேஸ் டூரிசத்தை ஸ்டார்ட் பண்ண ககன்யான்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷனை லான்ச் பண்ண போகிறாங்க. இது சக்ஸஸ் ஆனால் நம்ம இந்தியாவில் இருந்தும் மிடில் கிளாஸ் பசங்க ஸ்பேஸுக்கு போகிறதுக்கான ட்ரீம் ரியாலிட்டி ஆகலாம். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான மெயின் சப்போர்ட் யாருன்னா அது டெக்னாலஜி. ஏன்னா டெக்னாலஜியில் இப்போ ராக்கெட்டை ரீயூசபிள் பண்ணுறாங்க. அதாவது நார்மலாக ராக்கெட்னா ஒரு வாட்டி யூஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறமா வேஸ்ட் ஆகிடும். ஆனால் எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ஷிப் ராக்கெட் மாதிரி ராக்கெட்ஸை மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ண முடியும். அதனால காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் ட்ரிப்ஸும் ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணில் இல்லைன்னா மார்ஸில் பெர்மனண்ட்டான ஸ்பேஸ் ஸ்டேஷனை பில்ட் பண்ண போகிறாங்க. இது ஒரு சின்ன சிட்டி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ஸ்டே பண்ண ரூம்ஸ், ஆக்சிஜன் ஜெனரேட்டர், சோலார் பவர் பேனல்ஸ் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் மூலமாக ஏர்த்தில் இருந்து ஹெல்ப் இல்லாமல் சர்வை பண்ண முடியுமா போகும். ஸ்பேஸில் இல்லைன்னா மூணில் கிரேவிட்டி ரொம்ப லோவாக இருக்கும், 0ல் தான் இருக்கும். ஸோ நம்மளால் நடக்க முடியாது. நாம் மிதக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப நேரம் நாம் இப்படியே இருந்தோம்னா. ஸோ அதுக்கு சொல்யூஷனாக டெக்னாலஜியில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ரொட்டேட்டிங் ஸ்பேஸ் ஹோட்டல்ஸை டிசைன் பண்ணுறாங்க. இந்த ரொட்டேஷன் மூலமாக ஒரு ஆர்டிஃபிஷியல் கிரேவிட்டியை க்ரியேட் பண்ண முடியுமா இருக்கும். அதை யூஸ் பண்ணி நார்மலாக நடக்க முடியும். ஸோ இனிமேல் என்ன நடக்குன்னா, 2026 நாசா ஆர்டெமிஸ் மிஷன் லான்ச் பண்ணிடுவாங்க. அதில் மூணில் முதல் தடவையாக ஒரு பெண்ணை அனுப்புவாங்க. 2030 மூணில் ஒரு ப்ராப்பரான பேஸ் ஸ்டேஷனை பில்ட் பண்ணுவாங்க. சயின்டிஸ்ட் மூணில் வாட்டர் இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ மூணில் சர்வே பண்ண சான்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு வருது. அதுக்கப்புறமா மிகப்பெரிய பிளேன் என்னென்னா மார்ஸ் காலனி. ஸ்பேஸ் எக்ஸ் சொல்கிறாங்க 2035 100 மனிதர்கள் மார்ஸில் இருக்கலாம்னு சொல்லி. ஸோ அப்போ ஃப்யூச்சரில் நம்ம பாஸ்போர்ட்டில் ஏர்த்னு சொல்லி எழுதுகிற டைமும் வரும் போல் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஃப்யூச்சரில் தான் நடக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஆல்ரெடி இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம மாதிரி மக்களுக்கு ஸ்பேஸில் ஜாப்ஸ் கிடைக்கிற சான்சஸ் கூட இருக்குது.
ஸோ நீங்கள் இதை பார்த்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.